அனைவருக்கும் வணக்கம். அடுத்து நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு பால் மயங்குற்ற ஐயக்கிழவி. பால் மயங்குற்ற ஐயக்கிழவி அப்படின்னா என்னென்னா, திணை தெரியும். அதாவது திணை என்றால் உயர்திணையா அக்ரிணையா அப்படின்றது தெரியும். ஆனால் அது எந்த பாலுக்கு உரியது, எந்த பால்னா ஆண் பாலா பெண் பாலா பலர் பாலா ஒன்றன் பாலா பலவின் பாலா அப்படின்ற பால் தெரியாது. சரியா? அப்படி தெரியாத அந்த பொருளினை பன்மை சொல்லால் சுட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பால் மயங்குற்ற ஐயக்கிழவி. இதோட நூற்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் மயங்குற்ற ஐயக்கிழவி தான் அறிபொருள்வையின் பன்மை கூறல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க. ஆணோ பெண்ணோ அங்கு தோன்றுகின்றவர். அப்போது அதாவது ஆண் பாலை குறித்தால் அவன் அப்படின்னு சொல்லுவோம், பெண் பாலை குறித்தால் அவள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஆணும் பெண்ணும் இணைந்து இருக்கின்ற அல்லது ஒரு கூட்டத்தில் இருக்கின்ற தோன்றுகின்றவர்கள் அப்படின்னு சொன்னால் அங்கே இருபாலும் உரியவராக இருக்கப்படுவார். இதை தான் பால் மயங்குற்ற ஐயக்கிழவி. இது உங்களுக்கு 5 மதிப்பெண்ணில் கேட்கக்கூடிய வினா. இது எழுதிடலாம் ஈஸியாக. அதன் பிறகு திணை மயங்குற்ற ஐயக்கிழவி அப்படின்ற மற்றொரு வினா இருக்கு. அதே தான் மேலே சொன்ன மாதிரியே திணை மயங்குற்றன்னா, அதாவது திணை அது உயர்திணையா அக்ரிணையா அப்படின்றது தெரியாது. சரியா? அதை தான் திணை மயங்குற்ற ஐயக்கிழவின்னு சொல்கிறாங்க. அப்போது திணை தெரியாத அந்த இடத்துல உரு அப்படின்ற ஒரு பொது சொல்லால் குறிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அக்ரிணை பிரிவு பற்றிய ஐயம் தோன்றும் பொழுது அந்த பொது சொல்லாகிய உரு என்ற சொல்லை எடுத்து கூற வேண்டும். இதற்கு நூற்பா என்ன சொல்கின்றது அப்படின்னா, உருவென மொழிபினும் அக்ரிணை பிரிப்பினும் இருவீற்று உரித்தே சுட்டுபவை காலை அப்படின்னு சொல்லுது. என்னன்னா, குற்றியோ மகனோ அங்கு தோன்றுகின்ற உரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அங்கு தோன்றுகின்ற உருனா அந்த உருவமானது குற்றியோ இல்லது மகனோ என்று சொல்கிறாங்க. இதை தான் திணை மயங்குற்ற ஐயக்கிழவி. உயர்திணைக்குரிய பொது சொல். இது எத்திணைக்கு உரியதுன்னா உயர்திணைக்கும் உரியது அக்ரிணைக்கும் உரியது என்று சொல்கிறாங்க. பிறகு ஒன்றோ பலவோ வயலில் புகுந்த பெற்றம். மன்னிக்கணும், முன்னாடி சொன்னது உரு என்பது உயர்திணைக்கு உரியது. அப்போது அக்ரிணைக்கு உரியது அப்படின்னு சொல்லும்போது பெற்றம் அது பசுமாடா அல்லது காளை மாடா என்பதை குறிப்பதற்கு என்ன சொல்கிறாங்க, பெற்றம் அப்படின்ற ஒரு சொல்லை சொல்கிறாங்க. இது பெற்றம் ஒருமைக்கும் பன்மைக்கும் பொதுவான சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய பெயர்கள் பால்பகா அக்ரிணை பெயர்கள் என்று அழைக்கப்படுகின்றது. சரியா? பால்பகா அக்ரிணை பெயர் என்றால் என்னன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும், அதாவது உயர்திணைக்கும் அக்ரிணைக்கும் பொதுவாக குறிப்பிடுகின்ற சொல், அதாவது ஒருமைக்கும் பன்மைக்கும் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பலர்பாலுக்கும் பொதுவாக குறிப்பிடுகின்ற சொற்கள் பால்பகா அக்ரிணை பொருட்கள் பெயர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சரி, ஐயம் தெளி கிளவி அப்படின்ற மற்றொரு 5 மதிப்பெண் வினா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயுற்ற நிலைனா நமக்கு சந்தேகம் ஏற்படுகின்ற அந்த காலகட்டத்தில் தெளிந்த பொருள் அல்லாத சொல்லுடன், சரியா, தெளிந்த பொருள் அதாவது நமக்கு குழப்பத்தை தருகின்ற அந்த சொல் அல்லாத சொல்லுடன் அண்மை சொல்லை சேர்த்து சொல்ல வேண்டும். அண்மை சொல்லுனா என்னது, அதாவது நூற்பா படிக்கிற கவனிங்க. தன்மை சுற்றுல முறித்தன மொழிப அண்மை கிளவி வேற்றிடத்தான அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குற்றி என்று தெளிந்தபோது, அதாவது அங்கு தோன்றியது வயலில் குற்றியோ மகனோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போது அது குற்றி என்று தோன்றும்போது அல்லன் என்ற அண்மை சொல், அல்லன் என்பது அண்மை சொல், இல்லை என்பதைத்தான் அங்கே அல்லன் என்று சொல்கிறாங்க. அல்லன் என்பது அண்மை சொல். அந்த சொல்லை மகன் என்பதுடன் சேர்த்து சொல்ல வேண்டும். சரியா? மகனல்லன் என்று சேர்த்து சொல்வதே
இதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஐயம் தெளி கிளவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அடுத்து வண்ண சினைச்சொல் கிளவி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வினா. வண்ண சினைச்சொல் கிளவி அப்படின்னா என்னென்னா, ஒரு பண்பையும் அந்த பண்பையுடைய சினையையும் அந்த சினையை பெற்றுள்ள முதலையும் குறிப்பனாக வருகின்ற சொற்சொடரே வண்ண சினைச்சொல் கிளவி. அதாவது ஒரு சொல் அப்படின்னா அதில் வந்து என்ன இருக்கும், பண்பு இருக்கும். பண்பை பெற்றுள்ள ஒரு சினை, சினை என்பது ஒரு உறுப்பை குறிப்பிக்கின்ற அந்த சொல்லாக இருக்கின்றது. சினையும் அப்போது அந்த சினையை பெற்றுள்ள முதலையும் குறிப்பதாக வருவது தான் வண்ண சினைச்சொல் கிளவி. இப்போ நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லும்போது அது எளிமையாக புரியும். அதோட நூற்பாவை முதல் சொல்கிறேன். அடைசினை முதல் என் முறை மூன்றும் மயங்காமை நடைபெற்றுயலும் வண்ணச்சொல் கிளவி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அடைசினை முதல் எண் முறை மூன்றும் மயங்காமை நடைபெற்றியலும் வண்ணச்சொல் கிளவி. அதாவது எடுத்துக்காட்டு, செங்கால் நாரை பெருந்தலை சாத்தன். அப்போது செங்கால் அப்படின்றது செம்மை என்பது ஒரு நிறத்தை, நிறம் என்றால் பண்பு, பண்பு என்ற 4 வகையில் வரும். வண்ணம், வடிவம், அளவு, சுவை என்ற 4 வகையில் வரும் இல்லையா. அதுதான் செங் என்பது பன்மையை குறிக்கின்றது, அதாவது பண்பை குறிக்கின்றது. கால் என்பது சினையை குறிக்கின்றது, அதாவது முதலினுடைய சினையை குறிக்கின்றது. சினை என்றால் என்ன, நம்ம உடலில் இருக்கின்ற ஒரு பாகத்தையோ அல்லது மரத்தின் ஒரு பாகத்தையோ குறிப்பது தான் சினை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது செம்மை என்பது ஒரு பண்பையும் கால் என்பது சினையையும், அந்த காலை உடைய பொருள் தான் முதல்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த கால் எதற்கு உடையது, நாரைக்கு உடையது. அதை தான் செங்கால் நாரை அப்படின்னு சொல்லி பிரித்து சொல்கிறாங்க. அப்புறம் பெருந்தலை சாத்தன், பெருமை. அந்த பெருமை என்பது ஒரு பண்பை குறிக்கின்றது இல்லையா. அப்போ தலை என்பது ஒரு சினையை குறிக்கின்றது. அப்போ அந்த தலையை உடையவன் யார், சாத்தன் அப்படின்ற ஒரு சினையை குறிக்கின்றது. அதுதான் பண்பு. அப்புறம் சினை, அதன்கூடிய முதலை குறிப்பதாக வருவது வண்ண சினைச்சொல் கிளவி. அந்த எழுத்தை, அந்த சொல்லை 3ஆக பகுக்கலாம். அப்படி 3ஆக பகுப்பதே வண்ண சினைச்சொல் கிளவி என்று சொல்கிறாங்க. அதற்கடுத்து மிகவும் முக்கியமானது வினாக்களை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இன்னும் முக்கியமானது என்னென்னா, மன்னா பொருள் குறித்து எழுதுக அப்படின்ற ஒரு 5 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. மன்னா பொருள் அப்படின்னா என்னென்னா, உலகில் இல்லாத பொருளுக்கு கொடுத்து சொல்லுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உலகில் வந்து ஒரு பொருள் இல்லவே இல்லை, அதுக்கு என்ன ஒரு சொல்லை கொடுக்கணுமா, அப்படின்ற அந்த இடைச்சொல்லை கொடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னா பொருள் தான் இதை வந்து மன்னா பொருள் அன்ன எச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு எடுத்துக்காட்டு, குருடு கண்டால் பகலும் இல்லை அப்படின்றத நம்ம சொல்லணும். குருடு என்பது கண்ணே இல்லாத ஒருவன் உலகத்தை பார்க்குறானா. அப்படி பார்க்கும்போது அவனுக்கு என்ன தெரியாது, பகலும் இரவும் ஒரே மாதிரி தான் தெரியும். அதை தான் பகலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பவளக்கோட்டு நீல யானை சாதவாகனன் கோயிலும் இல்லை அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறாங்க. அதாவது தெய்வ சிலையாரும் நச்சினர்கிணை யாரும் மன்னா பொருள் என்பதற்கு நிலையில்லாத பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிலையில்லாத பொருள்னா, இந்த உலகத்தில் எந்த பொருளுமே நிலை இல்லை, அதாவது உடல் நிலை இல்லை, யாக்கை நிலை இல்லை, செல்வம் நிலை இல்லை என்று அவங்க குறிப்பிடுகின்றாங்க. யாக்கையும் நில்லா, இளமையும் நில்லா, செல்வமும் நில்லா. அந்த கடைசி யாக்கையும் இளமையும் செல்வமும் அந்த இடத்துல இருக்கு இல்லையா, அதைத்தான் மன்னா பொருள். மன்னா பொருள் என்றால் நிலையில்லாத பொருள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து நம்ம வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்த வகுப்பில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வினாக்களை வந்து நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே வந்து எக்ஸாமில் கேட்டிருக்கிற வினாக்கள் தான். நீங்கள் வந்து லைப்ரரியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நோட்ஸாக எழுதி வச்சுருப்போம். நீங்கள் ஃபோனில் உங்களோட மொபைலில் வந்து ஃபோட்டோ பிடிச்சி போயிட்டு படிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் திருஞான சம்பந்தர் அவர்கள் எழுதிய தொல்காப்பியம் சொல்லதிகாரம்
அவர் எல்லாத்துக்குமே எழுதியிருக்காரு. சொல்லதிகாரம், பொருளதிகாரம், எழுத்ததிகாரம். உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வருதோ அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான புத்தகத்தை நீங்கள் கடைகளில் போயிட்டு திருஞான சம்பந்தரின் புத்தகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அதை வாங்கி படிக்கலாம். சரியா? நன்றி, வணக்கம்.